Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயரும் இந்த மாதிரி டியூப் வயரும் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா போடக்கூடிய ஒரு பாட்டில் பேக் வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த பாட்டில் பேக் வந்து 1 லிட்டர் பாட்டில் வரையும் போட முடியும். நல்ல பெரிய சைஸாவே இந்த பேக் வந்து இருக்கும். ரொம்பவே ஃபாஸ்டாவும் போட்றலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாसेस தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க. நான் வந்து டீடைல் சொல்றேன். எல்லா விதமான கூடைகளும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாसेस எடுக்கறேன். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் வயர் பாட்டில் பேக் போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போதும் போல சென்டர்ல கட் பண்ணிக்கிட்டு உள் பக்கமா இருந்து வயர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து சிக்கல் விழுகாம ஈஸியா வரும். இந்த மாதிரி உள் பக்கம் இருந்து வயர் எடுத்துட்டு வயர் வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். மெஷர்மென்ட் வந்து 1 ஃபீட் ஸ்கேல்ல வந்து நான் அளவு எடுக்கிறேன். நீங்க இன்ஸ்டெப்ல வேணும்னாலும் அளவு எடுத்துக்கலாம். ஸ்கேல்ல வந்து நான் 7 அடி அளவு எடுக்கிறேன். இன்னும் ஹைட்டா வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா 8 அடி கூட அளவு எடுத்துக்கோங்க. இன்ஸ்டெப்ல நீங்க அளவு எடுத்தீங்க அப்படினா 225 சென்டிமீட்டர் நீங்க அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த டியூப் வயரை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் அளவுல பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டியூப் வயரும் நிறைய 12 கலர்ஸ்ல வந்து இந்த வெப்சைட்ல கிடைக்குது. தேவைப்பட்டதுன்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வயரையும் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். மொத்தம் வந்து 12 வயர்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஈக்குவலா மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இனி வந்து நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். ரெண்டு வயரா எடுத்து நாட் போடுங்க. நம்ம எப்போதும் போடுற கிராஸ் நாட் தான். ரெண்டு கையிலையும் 2 வயரை ஈக்குவலா மடிச்சு வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வயரை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வயருக்கு மேல போட்டு நீங்க நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து நாட் போடுங்க. 4 வயர்களும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாவோ குறைவாவோ இருந்தா கீழ் பக்கமா தள்ளிட்டு அதிகமா இருக்க பக்கம் குறைவா இருக்க பக்கம் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வயர்லயும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 12 வயர் கட் பண்ண இல்லையா நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க 6 நாட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். இனி வந்து 2 நாட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி டைமண்ட் டிசைன் போடலாம். டைமண்ட் டிசைன் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இதுலயும் பாருங்க 2 நாட்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்து பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். நாட்ஸை பக்கம் பக்கம் வைக்கும்போது அது வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற மாதிரி வைங்க. இன்டூ ஷேப் மாதிரி வைங்க. நேரா பிளஸ் மாதிரி வைக்காதீங்க. இந்த மாதிரி இன்டூ ஷேப் மாதிரி வச்சோம் அப்படின்னா 2 வயர்களும் ஒரு இடத்துல மீட் ஆகும். அந்த இடத்துல நம்ம நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வயரை தான் ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற வயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு லெஃப்ட் சைடு பக்கமாக சரசரப்பான வயர் இருக்கும் அதை வந்து மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற வயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கணும். இதை வந்து 2 நாட்டுக்கும் கேப்ஸ் இல்லாத மாதிரி இந்த பக்கத்தில் நீங்கள் போடணும். ஒருவேளை தள்ளி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கத்தில் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா கீழ்பக்கம் திருப்பி வச்சுட்டு கீழேயும் இதே மாதிரி நாட் போடணும். இதுலேயும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வயரை தான் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போட்டுக்கணும். இதையும் நல்லா நெருக்கமா போடுங்க. பாருங்க நமக்கு வந்து 2x2 பேட்டர்ன்ல ஒரு டைமண்ட் டிசைன் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா 2 நாட்ஸையும் ஜாயின் பண்ணி டைமண்ட் டிசைன் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 3 டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இந்த 3 டைமண்ட் டிசைனையும் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப 2 டைமண்டையும் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சோம்னா சேம் அதே பேட்டர்ன்ல தான் வைக்கணும். 2 வயர் வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பக்கத்துல வைக்கணுங்கிறத மட்டும் கவனமா பாருங்க. சென்டர்ல இருக்கு பாருங்க ஒரு நாட், அதுலதான் வந்து அதை தான் வந்து நம்ம பக்கத்துல வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ் ஷேப்ல வயர் மீட் ஆகுது. இந்த இடத்துல 2 வயர்களையும் ஃபர்ஸ்ட் டியூபை கோர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டியூபை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா சேம் அதே மாதிரி தான் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வயரை ஃபோல்டு பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு வயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடணும். இந்த 2 நாட்ஸும் எந்த இடத்துல மீட் ஆகுதுங்கிறத மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிடும். நாட் போட்ட பின்னாடி கீழேயும் இதே மாதிரி எக்ஸ் ஷேப்ல வயர் மீட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம வந்து டியூப் கோர்த்துட்டு நாட் போடலாம்.
சேம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், ஆனா வந்து டியூப் வந்து கோர்க்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டு இடத்துலயும் நான் வந்து டியூப் கோர்த்துட்டு கீழேயும் நான் ஒரு நாட் போட்டுட்டேன். இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனா வந்து நமக்கு டைமண்ட் டிசைன் கம்ப்ளீட் ஆகல. நம்ம போட வேண்டியது டைமண்ட் டிசைன். இந்த கோடியோட ஃபுல் பேட்டர்னுமே டைமண்ட் டிசைன்ல தான் போட போறோம். 2x2 டைமண்ட் டிசைன்ல தான் போட போறோம். அதனால வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கறத பார்க்கலாம். அப்பதான் நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இனி பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ஒயர்கள் வந்து மீட் ஆகுது. இங்க இருந்து ரெண்டு ஒயர் வந்து நமக்கு எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. ரைட் சைட்லயும் அதே மாதிரி ரெண்டு ஒயர்கள் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இப்ப இதுல வந்து ஒரு ஒயர்ல மட்டும் நம்ம டியூபை கோர்த்துக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வர்ற ஒயர்ல மட்டும் டியூபை கோர்த்துட்டு ரைட் சைட்ல வர்ற ஒயர்ல டியூபை கோர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்ப வந்து இந்த டைமண்ட் டிசைன்ல ரெண்டாவது நாட் வந்து போட்டாச்சு. அடுத்து மூணாவது நாட் எங்க போடணும் அப்படின்னா ரைட் சைட்லயும் இதே மாதிரி ஒயர்கள் ரெண்டு ஒயர்கள் மீட் ஆகுது இல்லையா, இதுல வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயர்ல டியூபு கோர்க்கணும். லெஃப்ட் சைடு பக்கம் இருக்கிற நாட்ல வந்து லெஃப்ட் சைட்ல டியூபு கோர்க்கணும். ரைட் சைட்ல வர்ற இடத்துல ரைட் சைட்ல நம்ம டியூபை கோர்த்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கணும். இப்ப பாருங்க நமக்கு 3 நாட் வந்து கிடைச்சிருச்சு. இனி வந்து மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப்ல ரெண்டு ஒயர்களும் மீட் ஆகுது. அங்க எந்த டியூபும் கோர்க்க தேவையில்லை. பாருங்க இந்த இடத்துல நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2x2 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் கிடைச்சிருச்சு. இதே தான் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ண போறோம். இதே பேட்டர்ன் தான் வந்து கண்டினியூஸா வரப்போகுது. இப்ப பாருங்க நமக்கு ரெண்டு டைமண்ட்ஸையும் ஒரு கீழ் பக்கமா ஒரு டைமண்ட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த சைட்லயும் இதே மாதிரி டைமண்ட் போட்டு ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரியே தான் லெஃப்ட் சைட் பக்கமா ஒரு டியூப் கோர்த்துட்டு நாட் போட்டுறணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நாட் வந்து அந்த இடத்துல போட்டாச்சு. இனி வந்து அதுக்கு மேல ரெண்டு நாட் போடணும். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்ட பின்னாடி அடுத்து ரைட் சைட்லயும் அதே மாதிரி டியூப் கோர்த்துட்டு நாட் போடணும். லாஸ்ட்ல வந்து மேல வந்து ஒரு நாட் போட்டுறணும். இப்ப பாருங்க ரெண்டு டைமண்ட் டிசைனையும் மேலையும் கீழையும் டைமண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டியூப் கோர்த்தும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அடுத்து இன்னொரு டைமண்ட் மிச்சம் இருக்கு, அதையும் இதோட சேர்த்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். சேம் இதே மாதிரி தான், வேற எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. அந்த டைமண்டை எடுத்து இந்த டைமண்ட் கிட்ட வச்சுக்கணும். எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத மட்டும் கவனமா பாருங்க. சென்டர்ல இருக்கிற நாட் பக்கத்துல தான் நம்ம வைக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதுல இந்த சென்டர் நாட்டுக்கு பக்கத்துல வச்சுதான் நம்ம வந்து அந்த இடத்துல நாட் வந்து போடணும். இந்த ரெண்டு ஒயர்ல தான் ஃபர்ஸ்ட் டியூபை கோர்க்கணும். இதுல இருக்க ரெண்டு ஒயர்களையும் அதே மாதிரி அந்த டைமண்ட்ல இருக்க ரெண்டு ஒயர்களையும் டியூபை கோர்த்துட்டு நம்ம நாட் போடலாம். அதே நாட் போடும்போது நமக்கு எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகும். அதுல நாட் போட்டுக்கணும். மேல ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் நம்ம போட்டுக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். 3 டைமண்ட்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். மேல நமக்கு 2 டைமண்ட் கிடைச்சிருக்கு, கீழே வந்து 2 டைமண்ட் கிடைச்சிருக்கு. எல்லா டைமண்டும் நான் டியூபை கோர்த்து தான் போட்டிருக்கேன். இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா மேல வந்து இந்த 2 டைமண்டுக்கு இடையில நம்ம வந்து ஒரு டைமண்ட் டிசைன் போட போறோம். இதுலயும் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் மீட் ஆகிற இந்த 2 ஒயர்களையும் 2 டியூபை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல ஒரு டியூபை கோர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல ஒரு டியூபை கோர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். மேல வந்து ஒரு நாட் வந்து டியூப் எதுவும் கோர்க்க தேவையில்லை, ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல 2x2 பேட்டர்ன்ல இன்னொரு டைமண்டும் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி கீழே இருக்கிறதுலையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. கீழேயும் 2 டைமண்ட் இருக்கு இல்லையா, அதுலயும் இதே மாதிரி நாட்ஸ் போட்டுக்கோங்க. 3 பேட்டர்ன்ல நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் கிடைச்சிருக்கு. இனி இதுக்கப்புறம் கார்னர் வந்து டர்ன் பண்ணணும். இந்த டிசைன்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கிளியரா சொல்றேன் பாருங்க.
இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கார்னர் திருப்பும் போது கார்னர்ல வந்து நம்ம கரெக்டா வராது. அதனால 4 பக்கமே நம்ம ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஒயர் எந்த இடத்துல ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒயருடைய லென்த் வந்து இந்த ஒயருடைய லென்த் அளவே எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 8 ஒயர்கள் நீங்க கட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஒவ்வொரு சைட்லயும் 2 ஒயர்கள் சொருக வேண்டியது இருக்கும். இப்போ எந்த இடத்துல சொருகணும் அப்படின்னா, இப்போ வந்து இது ஸ்கொயர் ஷேப் இருக்கு பாருங்க. சென்டர்ல வந்து 2 ஒயர்கள் நமக்கு இருக்கு, 2 நாட்ஸ் இருக்கு. அந்த 2 நாட்ஸ்லயும் ஒயரை வந்து நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 4 சைட்லையும் நீங்கள் வந்து 2 ஒயர்களை சென்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணாதான் கார்னர் வந்து டர்ன் பண்ண முடியும். மொத்தம் வந்து இதில் வந்து 8 கார்னர் வரும். பொதுவாக கூடைகளில் வந்து 4 கார்னர் தானே வரும். இது வந்து பாட்டில் ஷேப்புக்கு சரியாக வரணும் அப்படிங்கிறதுனால 8 கார்னர் வந்து இந்த பேக்கில் வந்து வரும். இனி வந்து நம்ம டியூபை கோர்த்துட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். கார்னர்ல 2 ஒயர் இருக்கு, இந்த இடத்துல 2 ஒயர் இருக்கு, அடுத்த நாட்லையும் 2 ஒயர் இருக்கு. அடுத்த நாட்டில் வந்து மொத்தம் 4 ஒயர் இருக்கு. இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு ஒயரையும் ரைட் சைட்ல இருந்து ஒரு ஒயரையும் எடுத்துட்டு அதுல டியூபை கோர்த்துக்கலாம். சென்டர்ல இருக்க இந்த 2 ஒயர்களை தான் எடுத்துக்கணும், ஓரத்துல இருக்க ஒயரை எடுக்கக்கூடாது. இதுல வந்து டியூபை கோர்த்துட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போடுற மாதிரியே லெஃப்ட் சைடு பக்கமா இருக்கிற ஒயர்ல ஒரு டியூபை கோர்த்துட்டு அதுல ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடு பக்கம் இருக்கிற ஒயர்ல ஒரு டியூபை கோர்த்துட்டு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ கார்னர் வந்து ஒரு கார்னர் டர்ன் ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடு பக்கம் போடும்போது நம்ம உள்ள சொருகின ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நீங்க வந்து டியூபு கோர்த்து நாட் போடுங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்ல டியூப் வந்து வரும். மேலே வந்து நம்ம நார்மலா போடுற மாதிரி டைமண்ட் டிசைன் வந்து வரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கார்னரும் நம்ம டர்ன் பண்ணணும். நம்ம சொருகின ஒயரை வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். இதே மாதிரியே அடுத்த கார்னரும் டர்ன் பண்ணலாம். அடுத்த கார்னரும் பாருங்க, லாஸ்ட்ல இருக்கிற 2 ஒயர்களை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற 2 ஒயர்களை எடுத்துக்கணும். அதுல சென்டர்ல இருக்க 2 ஒயர்ல டியூபை கோர்த்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்துட்டு அந்த ஒயர் வந்து நம்ம சொருகின ஒயரா இருக்கும். அதுல வந்து ஒரு டியூபை கோர்த்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற ஒயர்லயும் ஒரு டியூபை கோர்த்துட்டு நாட் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 2 கார்னரும் ஒரு சைடில் வந்து திருப்பியாச்சு. இதுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து 8 கார்னர் வந்து வரும். 4 மூலைகள் இருக்கு பாருங்க. இதில் வந்து 4 மூலைகள்லையுமே நம்ம வந்து கார்னர் வந்து டர்ன் பண்ணணும். ஒவ்வொரு மூலையில 2 கார்னர் வந்து டர்ன் பண்ணணும். 8 கார்னர் டர்ன் பண்ணிடுங்க. நான் டர்ன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. 8 கார்னர் கிடைச்சிருக்கு. இது வந்து ரவுண்ட் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து அதுக்கு மேல டைமண்ட் டிசைன் வந்திருக்கு. இந்த டியூப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்திருக்கு. இனி வந்து மேல எப்போதும் போல போட்டு வர வேண்டியதுதான். எல்லா இடத்துலையும் பாருங்க நமக்கு 4 ஒயர் மீட் ஆகுது. ரைட் சைட்ல 2 ஒயரும் லெஃப்ட் சைட்ல 2 ஒயரும் மீட் ஆகுது. இதுல எப்போதும் போல நாட் போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கீழே இருக்க 2 ஒயர்ல டியூபை கோர்த்துட்டு நாட் போடணும். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற 4 ஒயர்கள்ல 2 நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு நாட் வந்து போடணும். நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இந்த பேட்டர்ன்ல கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பாட்டில் பேக் வந்து போட முடியும். அதனால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, இதவே கண்டினியூ பண்ணி போட வேண்டியதுதான். டியூபை கோர்த்து கோர்த்து போட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வந்து ஒயர் வருதோ அவ்வளோ ஹைட் வரையுமே நீங்க போட்டு வந்துருங்க. பாருங்க, இவ்வளோ ஹைட் வந்து நான் போட்டிருக்கேன். நல்லா ஹைட்டாகவே இருக்கு. 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கு.
நீங்கள் இன்னும் பெரிய பாட்டில் வைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் போட வேண்டியது இருக்கும். இதில் மொத்தம் 6 நாட் வந்து போட்டிருக்கேன். ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 நாட் வந்து கிடைக்குது. ஒயரை வந்து பாருங்க 1 லிட்டர் பாட்டில் வந்து நல்லாவே வந்து இதுக்கு வந்து இதாக இருக்குது. 1.5 லிட்டர் வரையுமே வைக்கலாம். நான் தாங்கும், நீங்கள் வந்து வெயிட் தாங்காதுன்னு நினச்சி டவுட் பட வேண்டாம். இதுக்கு வந்து 3 ஒயர் ஹேண்டில் வந்து நான் போட போகிறேன். அப்போ வந்து கொஞ்சம் கீழே இருந்து அரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் பாட்டில் வந்து தண்ணியோடு நீங்கள் வச்சிங்கன்னாலும் எதுவும் ஆகாது. இப்போ 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். 8 அடியில் நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஒயர் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல 3rd ரோல வந்து ஒரு பக்கமாக உள்ள விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். ஏன் நம்ம கீழே தள்ளி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வெயிட்லாம் ஒரு வேளை இருந்துச்சுன்னா கூட வந்து எதுவும் வந்து இழுக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் கீழே தள்ளியே நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இதை வந்து 6 ஒயர்களையும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை மேலே வைக்கணும். ரைட் சைடில் இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒயரை கீழே வச்சு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா ரைட்டு கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு இருக்கிற ஒயரில் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போடணும். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரில் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயருக்கு கீழே இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே தான் வந்து நம்ம ரிப்பீட்டாக போட்டு வரலாம். வந்து போட போட நமக்கு வந்து சிக்கல் ஆகிடும். இந்த சிக்கலை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம போட்டு வரலாம். இப்போ ஒரு 4 நாட் போட்ட பின்னாடி இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கூடை வந்து ஹேண்டில் வந்து கீழே தொங்காமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. சேம் நம்ம போட்டு வர மாதிரியே தான் ஒரு லைனை மட்டும் நீங்கள் வந்து கூடையோட சேர்த்து உள்ள விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எடுத்துட்டு அடுத்து வந்து கண்டினியூஸாக போட்டு வரலாம். பாருங்கள் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் போட்டு முடிச்சிருங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த சைட்லேயும் ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் செய்யல. நம்ம போடும்போதே ஒயரை வந்து கூடைக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டு ஹேண்டில் போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து நாட் போட்டு வந்துடுங்க. இதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அது வரையும் நீங்கள் போட்டு வந்துடணும். ஹேண்டில் நல்லா திக்னஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதே இடத்துல வந்து நம்ம வந்து ஒயர்களை உள்ளே சொருகிக்கலாம். 3 டைமண்ட்ஸு கீழே வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது நான் இந்த ஹேண்டில் போட்டு முடிச்ச பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நாட் போட்டுட்டு இந்த 3rd ரோவில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற நாட்டில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து 3 ஒயரை இன்செர்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3 ஒயரை இன்செர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உள்பக்கமாக நாட் போட்டுட்டு ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு உள்ளே சொருக முடியுமோ அவ்வளோ லென்த்து சொருகிடுங்க. இது வந்து நீல வாக்கில் இருக்கிறதுனால சொருகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து சொருகி விட்டுருங்க. உள்ளே சொருகும் போது சொருக டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா கத்திரியில் கொஞ்சமாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே சொருகுங்க. ஈஸியாக நம்ம சொருகிடலாம். இப்போ பாருங்கள் இந்த பாட்டில் பேக் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதை தோளில் போட்டுக்கிட்டும் நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம். வெளியே வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு ரொம்பவே சிரமப்படுவோம். அதுக்கு வந்து இந்த பேக் இருந்தது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸு ட்ரெயினில் வந்து இதில் வந்து பாட்டிலை வச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் தொங்க விட்டுடலாம். இல்லைன்னா பாட்டில் வந்து கீழே விழுந்துருங்கிற டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
Thanks for watching.